மோர் ஊற்றி குடிச்சலாம். அங்கே என்ன வைக்க எனக்கு அப்பா இந்த வெயிலுக்கு மோர் கலக்கி வச்சுட்டு குடிச்சாதான் ஒரு சுகமா இருக்காப்பா. என்னத்தை காலையில இருந்தே ஃப்ரிட்ஜை ஒட்டிகிட்டே உட்காந்துருக்கீங்க? நான் காலையில் சமையல் கட்டுக்குள்ளே போகிற நேரமும் நீங்கள் இப்படியே தான் இருந்தீங்க. அப்புறம் அந்த சமையல் கட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போதும் நீங்கள் இப்படியே தான் உட்காந்துருக்கீங்க ஃப்ரிட்ஜோடு ஒட்டி. அதுதான் எனக்கு ஒன்றும் தெரியல, ஏன் உட்காந்துருக்கீங்க. அது வேற கொஞ்ச நாளாட்டி நீங்கள் தலையிலோடி முண்டாங்கு போட்டுட்டு இந்த சாரி கட்டிட்டு இருக்கீங்க. அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. அத்தை உங்கள் கால் அமுக்கட்டுமா அத்தை? உடம்புக்கு முடியலையா அத்தை? என் காலு சுளுக்கி விட்டா அத்தை. என்னது செல்லியா நீ? நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒட்டிட்டு இருப்பேன், ஒட்டாமல் இருப்பேன், முண்டாங்கு போட்டுட்டு இருப்பேன், போடாமல் இருப்பேன். அதை கேட்கறதுக்கு நீ யாருடி ஓடுகாலி? ஓடி வந்தவா தானே நீ? என் கால் வலி வந்தா என்ன, வராமல் உனக்கு என்ன? அப்படியே நைஸாக என்னட்ட ஒண்டிடலாம். நான் ஒன்று அரவணைச்சி மருமகளே மருமகளேன்னு சொல்லிடுவேன். நீ பார்த்தியா? நீ நடக்காது. அப்படி சொல்லாதீங்க அத்தை, நான் ஓடி வரல. உங்கள் பையனுக்கு பைக்கில் தான் நான் வந்தேன். ஆமாம், நீ ஓடி வந்தா இல்லையா? சரி, பைக்கில் தான் வந்தா. அது ஒரு குண்டுமணி தங்கம் கூட போட்டுட்டு வந்தியா நீ? காதில் மூலி, கழுத்தில் மூலி. இல்லைங்க அத்தை, நான் மூலியாட்டா வந்தேன். கழுத்தில் வரும்போது இவங்க உங்கள் பையன் வந்து என் கழுத்தில் மஞ்சள் கயிறு கோயிலில் போய் கட்டி மஞ்சள் கயிறத்தோடு தான் வந்தேன். மூலியா வரையில நான். அந்த மஞ்சள் நூலை நான் சொல்லல, குண்டுமணி தங்கத்தை சொன்னேன். அது ஒரு குண்டுமணி தங்கம் கூட போட்டுட்டு வந்தியா நீ? காதுல மூலி, கழுத்துல மூலி. இல்லை இல்லை, சரி சரி, நான் ஓடி வர்றதுக்கு முன்னாடி நான் அரைப்ப ஒன்று தங்கம் வந்து காதில் போட்டிருந்தேன், கம்மல் போட்டிருந்தேன். அதை அம்மாட்ட போட்டுட்டு தான் வந்தான் அத்தை. இல்லைங்க அத்தை, உங்கள் பையன்தான் சொன்னாங்க ஒன்றுமே வேண்டாம், உடுத்திருக்கு துணியோட வா அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒன்று தான் அப்படியே வந்துட்டேன். என் மொவன் சொன்னானா போட்டிருக்க உடையோட வா நீ? அம்மா, காதுலேயும் மூலி, கழுத்துலேயும் மூலி, இது வரைக்கும் நீ மூலியாட்டே தெரியா? இவ்வளவு துணியெல்லாம் எடுக்கிறியே நீ, காதுலையும் கழுத்துலையும் வாங்கி பவுன்னு வகை வாங்கி போடலாம் இல்லையா உனக்கு? அது இல்லை, அதுக்கப்புறம் நான் துணிகள் எல்லாம் வாங்கினேன், கம்மலும் செயினும். நீ இப்போ நமக்கு செய்யாண்டா, அம்மா காதில் கம்மல் கிடக்கு, கழுத்துலேயும் கிடக்கு. அதனால அம்மா மண்டையை போட்ட பிறகு நம்ம ஆட்டையை போடலாம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நீ அம்மாட்ட அன்பா நடந்துக்க, அப்போ தான் நமக்கே தந்துடுவாங்க அப்படின்னு இவங்க சொல்லி வச்சுருக்காங்க. நான் எப்போ மண்டையை போடுவேன், ஆட்டையை போடலான்னு இருக்குதுங்களா ரெண்டு பேரும்? ஆமாங்க அத்தை, சொல்லி வச்சுருக்காங்க அத்தை. அதனால தான் நான் காதுலேயும் ஒன்றுமே போடல, கழுத்துலேயும் ஒன்றுமே போடல. நடக்கும் நடக்கும், அது நடக்கும். என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? ஓ, நல்லா அன்பா இருக்க சொன்னா நாமவே. இருங்க இருங்க இருங்க, போ. என்ன சமையல் கட்டுக்குள்ளே வேலையாக இருந்தேன்னா அத்தை, எனக்கு ஒரே வேர்வையாக இருக்கத்தை. ஒரு 10 ரூபா கொடுங்க அத்தை. நான் இந்த பக்கத்தில் இருக்க கடையில் போய் ஒரு பாக்கெட்டு தயிர் வாங்கி மோராக கலக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு கூலாக குடிக்கேன் அத்தை. காலையிலேருந்தே அடுப்படியில் நின்னா அத்தை, பயங்கர வேர்வையாக முடியாமல் டயர்டாக இருக்கு அத்தை. ஏன்னா வைக்கையா இருக்கா? 10 ரூபாய்க்கு தயிர் வாங்க 10 ரூபா வேணுமா உனக்கு? அடிச்சு போடுவான், அடிச்சு ஓடிப்போ. அங்கே மெயின் ரோட்டில் மோர் ஊற்றாவலாம், வாங்கி குடி போ. மோர் வேணுமா? மோர் உனக்கு. ஓ, நல்ல வேலை போயிட்டாளா? போயிட்டா. அப்பா, நம்ம கழுத்துலேயும் காதுலேயும் நமக்கு இல்லை, கழுத்துலேயும் இல்லை. என்னங்க கழுத்துலேயும் இல்லை நமக்கு. பார்த்துருவா, கழுத்துலேயும் இல்லை. நம்ம மௌலுக்கிட்ட கொடுத்தது மௌலுக்கும் மருமகளுக்கும் தெரியலை போலுக்கு.
अरे नी अब्बा நல்ல வேலை. இனிமே நம்ம இந்த முண்டாங்கே நம்ம சாவு வரைக்கும் முண்டாங்கே போட்டுட்டு திரிஞ்சிருவோம். அப்போ அதை நம்பி நம்மளை பாசமாக பார்த்துக்கிடுவாவ. காதுலையும் கிடக்கு கழுத்துலையும் கிடக்கு. நமக்கு கலவியை நல்லா பார்த்துக்கிட்டா நமக்கு கடைசி காலத்தில் நமக்குதே கிடச்சிடணும்னு சொல்லிட்டு மருமவா நல்லா பார்த்துக்கிடுவா. அல்லது காண விட மாட்டா. இதே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போம். அப்பா நல்ல வேலை.